Standard Chapter 3 Exercise 3.4 first sum பார்க்க போகிறோம். Reduce each of the following rational expressions to its lowest form. அதில் first question x squared minus 1 divided by x squared plus x. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் எக்ஸ்பிரஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x squared minus 1 x plus 1 x minus 1 பிரிக்க போகிறோம் டிவைடட் பை இது x ஸ்கொயர்டுங்களா அப்போ காமனாக எக்ஸை வெளியே எடுங்க. காமனாக வெளியே எக்ஸ் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர்டில் ஒரு எக்ஸ் வெளியே வந்துட்டு இன்னும் ஒரு எக்ஸ் இருக்கோ அதை இங்கே போட்டேன் ப்ளஸ் இதுதான் எக்ஸை நம்ம என்ன பொதுவாக என்ன பண்ணியிருக்கோம் ப்ராக்கெட்டுக்கு வெளியே காமனாக போட்டிருக்கோம். அப்போ இங்கே எனக்கு என்ன வரணும் 1. அப்போ இப்போ என்ன எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஸ்டின் எப்பொழுதும் போல் நீங்கள் இருக்குன்னா அதை எடுத்து எழுதிக்கங்க ஒன்றும் தப்பே இல்லை. இதுக்கு நம்ம ட்ரீ ஃபேக்டர் பார்ப்போம். இது என்ன நம்பர் 18 அப்படின்னு சொல்லிட்டா 9 2s are 18. இந்த சென்டர் நம்பர் பார்க்கணும். என்னைக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினில் இந்த மாதிரி 3 இதில் வருதா அப்படி வரும்போது இதுக்கு ட்ரீ ஃபேக்டர் பார்க்கணும். அப்போ 18 நம்பரை டாப்பில் போட்டுருங்க. இந்த சென்டர் வந்து 11 வருது. அப்போ 9 2s are 18 வந்துச்சா இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11 வரணும் வருதா. இப்போ சைன் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ். அப்போ இங்கேயும் மைனஸ் பண்ணும் இங்கேயும் மைனஸ் பண்ணும். அப்போ -9 -2 கொடுத்தாச்சா. இப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 2 போட்டாச்சுங்களா. இப்போ இங்கே பாருங்கள் இது 4. அப்போ 4 ட்ரீ ஃபேக்டர் பார்க்கும்போது 2 2s are 4. இங்கே என்ன சைன் இருக்குது -4. அப்போ ரெண்டுக்குமே என்ன போடணும் மைனஸ். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வந்துடும். அப்போ சென்டர் நம்பரு நம்ம ட்ரீ ஃபேக்டரில் பார்க்கும்போது வரணும். அப்படி வந்தால் தான் அந்த சம்மு கரெக்டு. அப்போ இங்கே என்ன எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் 2 2 தடவை வந்திருக்கனால இதுக்கு நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இதுதான் எக்ஸ் மைனஸ் 2 2 தடவை இருக்கும் இல்லையா அதில் 1 கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x. நம்ம அங்கே பார்த்த மாதிரி x ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 இருந்தால் ட்ரீ ஃபேக்டர் போகலாம். ஆனால் இப்படி இருக்கிறதுக்கு ட்ரீ ஃபேக்டர் நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு போக முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவல் 9 காமனாக வெளியே எடுக்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறோம் 9 காமனாக வெளியே எடுத்து எழுதிட்டேன். இதிலேருந்து ஒரு எக்ஸை காமனாக வெடித்து வெளியே எழுதியாச்சு ப்ராக்கெட். இதில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு எக்ஸ் இருக்கும் எக்ஸ் போட்டேன் ப்ளஸ்ஸு இது எத்தனை 81 இருக்குன்னு பார்க்கணும். 9 9s are 81. நம்ம தான் இங்கே நல்லா கவனிச்சுக்கணும். 9 காமனாக எடுத்துட்டோம் 9 எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு எக்ஸ் இருக்கும் இங்கே போட்டாச்சு. இந்த 81 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் 9 டேபிள்ங்கிற மாதிரி போட்டோம் இல்லையா 9 9s are 81 எழுதியாச்சு. எக்ஸ் தான் இங்கே போட்டதுனால இங்கே போடக்கூடாது. டிவைடட் பை போட்டாச்சா. இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூபு ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9xன்னு வரும்போது இந்த 9க்கு நம்ம என்ன பார்ப்போம் ட்ரீ ஃபேக்டர் பார்ப்போம். ட்ரீ ஃபேக்டர் பார்த்துடலாங்களா. இப்போ 9 1s are 9 நம்மளுக்கு இங்கே எனக்கு சென்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 8ன்னு இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 8ன்றது கிடைக்கும். அப்போ எங்கே எனக்கு மைனஸ் பண்ணும் இங்கே மைனஸ் போட்டால் அது நம்மளுக்கு பெரிய நம்பரோட சைனை போட்டால் மைனஸ் வந்துடும். ஆனால் இங்கே சைன் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இருக்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது மைனஸ் போடக்கூடாது இங்கே மைனஸ் போட்டுருங்க. அப்போ 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 சென்டர் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ எழுதுவோமா. இப்போ இந்த இடத்துல எக்ஸு க்யூப் இருக்குது அதனால எக்ஸை காமனாக நான் வெளியே எடுக்கிறேன். எக்ஸு க்யூபு அதில் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸு வெளியே போயிடுச்சுன்னா இங்கே எத்தனை எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும் ஒரு எக்ஸு ஸ்கொயர்டுன்னு இருக்கும். எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன் ஓப்பன் ப்ராக்கெட்டு இதிலேருந்து ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 8x -9. இப்போ தான் இந்த இடத்துல நம்ம ட்ரீ ஃபேக்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி எழுதிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ண போகிறோமா 9x ப்ளஸ் 9 டிவைடட் பை இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம் எக்ஸ். இப்போ எழுதுங்க இந்த ட்ரீ ஃபேக்டரில் கண்டுபிடிச்சோம் இல்லையா சென்டர் நம்பர் 8 வர மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 9 அடிச்சிருவோமா அடித்தாச்சு. இந்த எக்ஸையும் அடிச்சிருவோமா. அப்போ 9 பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறத ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பி ஸ்கொயர் மைனஸ் 3b மைனஸ் 40 டிவைடட் பை 2p கியூப் மைனஸ் 24pq ஸ்கொயர் ப்ளஸ் 64p அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின். இங்கே என்ன பண்ணுவோம் எப்பொழுதும் போல் இப்படி இருந்தாவே பி ஸ்கொயர் 3b 40 இப்படி இருந்தாவே நம்ம என்ன பார்ப்போம் ட்ரீ ஃபேக்டர் பார்ப்போம். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது 40. அப்போ 40ன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 8 40. அப்போ 8 5s are 40. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது. இங்கே நல்லா கவனிக்கணும் மைனஸ் இருக்குது. இப்போ இங்கே மைனஸ் போட்டால் இது ப்ளஸ் சைன் வந்துடும். அதனால நான் பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுறேன். அப்போ இது ப்ளஸ்ஸு தான். அப்போ 8லேருந்து 5 போயிடுச்சுன்னா ரிமைண்டரு 3. அப்போ எனக்கு இந்த இடம் எனக்கு என்ன கிடச்சிரும் -3. ஏன் இங்கே ப்ளஸ் போடலன்னு தெரியுதா? பெரிய நம்பரோட சைனை தான் நம்ம எப்பொழுதும் போடுவோம். இங்கே எனக்கு நீ மைனஸ் போட்டால் தான் இங்கே மைனஸ் கிடைக்கும். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3ங்கிறது உனக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஹெட்டிங் எழுதிடுவோமா? இப்போ என்ன எழுதலாம்? பி ஸ்கொயர்டுன்னு இருக்கா? அப்போ அதில் பியை எடுத்துக்கிறோம். பி மைனஸ் 8 பி ப்ளஸ் 5 எழுதியாச்சா? டினாமினேட்டரில் இங்கே என்ன பண்ண போகிறோம்? இதில் 2p க்யூப்னு இருக்குது. 2pயை காமனாக வெளியே எடுத்துருவோம். 2pயை காமனாக வெளியே எடுத்தால் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? இதில் p க்யூப்பில் ஒரு p வெளியே போயிடுச்சுன்னா 2p இருக்கும். அதான் p ஸ்கொயர்டு மைனஸ் இப்போ 2 இங்கே இருக்கா? இது எத்தனை 2s are 24 வரும்னு பார்க்கணும். 12 2s are 24. இங்கே ஒரு p வெளியே போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு p இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு சைனு. அடுத்து எத்தனை 2s are 64ன்னு பார்த்தீங்கன்னா 32s are 32 2s are 64ங்கிறது ஆன்சர் வந்திருக்கும். அடுத்தது இப்போ p மைனஸ் 8 p ப்ளஸ் 5 டிவைடட் பை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2pயை காமனாக வச்சுக்கிறோம். இப்போ எடுத்தாச்சு. இந்த 32க்கு நம்ம ட்ரீ ஃபேக்டர் பார்க்கணும். என்ன பண்ணணும்? 32க்கு இப்போ 32க்கு நான் ட்ரீ ஃபேக்டர் பார்க்குறேன் அப்படின்னா 8 4s are 32. 8 4s are 32. அப்போ இங்கே என்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்களேன் -12. அப்போ இதையும் ஆட் பண்ணாதான் வரும். அங்கனைக்கு சைனும் என்ன தான் வந்திருக்கு? மைனஸ். அப்போ ஆட் பண்ணிவிட்டு ஓகே சைன் எப்படி வர வைக்கணும்? அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் கொடுத்தாதான் உனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -12 வரும். அப்போ 2p ப்ராக்கெட் p minus 8 p minus 4 எழுதியாச்சா? p minus 8 p minus 4. இப்போ -8ஐயும் -8ஐயும் அடிக்க போகிறோம். p minus 8 p minus 8 அடிச்சாச்சா? இப்போ p plus 5 டிவைடட் பை 2p p minus 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா?